Hello friends, good morning. So இன்னைக்கு நம்ம gold update பார்த்துக்கிறோம். So இது வந்து நேத்து அப்லோட் பண்ண விஷயம். So நேத்து draw பண்ண chart update. So இதுல நீங்க வந்து B option நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு டவுன் வந்துச்சு ஈவினிங் 6 pm. So 2 times வந்துச்சு. நீங்க 2 times ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு profit வந்திருக்கும். So நேத்து ஈவினிங் 6 மணிக்கு பிறகு நமக்கு டவுன் கிடைச்சிருச்சு US மார்க்கெட்டுக்கு பிறகு. So நாங்க எதிர்பார்த்தது பெரிய ஒரு டவுன் ஒன்னு கிடைக்கணும், பட் பெரிய லோ டவுன் இல்ல. சும்மா நார்மலா 47 45 சம்திங் திரும்ப வந்துட்டு மார்க்கெட் அதுல இருந்து திரும்ப ரிட்டர்ன் மேலே போயிருச்சு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல் அப்டேட் பார்த்துக்கிறோம். ஸோ அது நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னுமே நம்ம வந்து A ஆப்ஷன் B ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் கிடைச்சா கட்டாயம் இந்த சார்ட் அனலைசிங் நமக்கு திரும்பவும் ஒர்க் ஆகும். டவுன் வந்துச்சுன்னா இந்த A ஆப்ஷன் ஒர்க் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து போய்க்கிறோம். நான் வந்து ஃபஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம மந்தில் பார்க்குறது சேம் விஷயந்தான், வேறு டிஃப்ரென்ஸ் இல்லை. 1614 அதே மாதிரி 1640 அதே மாதிரி இந்த ஜோன் 1666 இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ பார்ப்போம் மார்க்கெட் ஏதாவது ஒரு சைட்டில் வந்து பிரேக் அவுட் ஆக போகுது. ஸோ ஹை ப்ரைஸ்னு பார்க்க போனால் நமக்கு இந்த ஜோனை எடுத்துக்கிறோம் இப்போதைக்கு, ஏன்னா மேலே போனால் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி சார்ட் போய்க்கிறோம். வீக்லி சார்ட்டில் வந்து இந்த ஒரு 1640 வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது, அதாவது இப்போ உள்ள சிச்சுவேஷனில். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்ப டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோன் மட்டும் நீங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுலேருந்து கீழே வந்தால் இது நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் வீக் வந்து நமக்கு நல்ல டவுன் இந்த ப்ரீவியஸாக இருந்ததோட பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் க்ளோஸ் வச்சுக்கு. பட் இருந்தாலும் ப்ரீவியஸாக இருந்த இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணலை. சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சுன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் வரும்னு. ஸோ அந்த மாதிரி நடக்கலை. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது, சைட்வேயாக ரன்னிங்கில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸும் நமக்கு தேவை. ஸோ இதையும் நான் எடுத்துக்கிறேன். 169796 எடுத்துக்கிறேன், கொஞ்சம் டீப்பாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த இங்கே இருக்க மிட் ஜோன், ஸோ இந்த ஜோன் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரேக் அவுட் மேலே போன மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு, திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கு, திரும்பவும் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இதில் பாருங்கள் இந்த விக்கோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த 1675 வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஜோன். ஸோ ஃப்யூச்சருக்கு தேவைப்படும். ஸோ இன்ட்ராடே அப்டேட் போய்க்கணும். இன்ட்ராடே அப்டேட் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் நல்ல டவுன், திரும்ப ரிட்டர்ன் மேலே, திரும்ப டவுன். ஸோ திரும்ப கொஞ்சம் மேலே போயிட்டு அதுலேருந்து திரும்ப டவுன் வர்றதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த ஜோனுக்குள்ளே சைட் வேவ் மாற்றி தான் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இன்ட்ராடே அப்டேட். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் நம்ம கொஞ்சம் பார்த்துக்குறோம் டீப்பாக. ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு நமக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டில். ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு க்ரீன் கலர் கேண்டில். ஸோ பையர்ஸும் இருக்காங்க, செல்லர்ஸும் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுது மார்க்கெட். ஸோ கரெக்டான ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிற மட்டும் மார்க்கெட் வெயிட் பண்ணுது. ஸோ பிரேக் அவுட் கிடைச்சா தான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளே ஷார்ட் பை ஷார்ட் செல் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஸோ அதில் கிடைச்சாலும் நீங்கள் கட்டாயம் டாப் லாஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணாட்டி கட்டாயம் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் 2-3 நாள் போனதுக்கு பிறகு ஹெட்ஜிங்கில் இருந்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து மைனஸில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 4 hour சார்ட் பார்த்துக்கிறோம். 4 hour சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுது இந்த ஏரியாவில். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் எந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுதுன்னு. முக்கியமாக பார்க்க போனால் பெரிய அளவு நமக்கு நியூஸ் டைம்ஸ் இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ இதில் நீங்கள் சைட் வேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க தெரிகிறதுனா இந்த ஏரியா தான் நான் இப்போ சைட் வே சொல்கிறேன், இந்த ஜோன். ஸோ இந்த ஜோனை விட்டு மார்க்கெட் வெளியில் அவுட் ஆகணும். ஸோ இந்த ஜோனை விட்டு மார்க்கெட் வெளியில் அவுட் ஆனால் மட்டும்தான் நமக்கு கன்ஃபர்மேஷன். ஸோ அது மட்டும் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ ட்ரெண்ட் லைன் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்குருவோம். நமக்கு ட்ரெண்ட் லைன் இருக்கும் கட்டாயம். இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இந்த ஹையிலேருந்து அதே மாதிரி நம்மளுக்கு டவுன் சைட்
ஸோ இதோட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் போய்க்கலாம். ஸோ கட்டாயம் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது மேலே இருக்க ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா கட்டாயம் மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இதிலேருந்து வந்த மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் இதில் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும். ஸோ அந்த பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா அதிலேருந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இதிலேருந்து நம்ம பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும் பை ஆப்ஷன் நம்ம கண்டினியூ பண்ணால் 1675 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 75 விட 1680 நல்ல ஒரு ஜோன், மார்க்கெட் இவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. பட் இதுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது சேஃப் இல்லை. ஸோ நல்ல என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் 1663க்கு மேலே தான், இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு தான் நமக்கு மார்க்கெட்டில் பை. நான் வந்து 3 எடுக்கிறேன். நீங்கள் 4 எடுத்துக்கிட்டாலும் ஓகே, 4 எடுத்தால் பெட்டராக இருக்கும். ஷார்ட் பை தான், லாங் செல் இல்லை, சாரி லாங் பை இல்லை, ஷார்ட் பை. ஸோ இந்த பை வந்து இவ்வளோ தூரம் கண்டினியூவாக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும்தான் நம்ம அடுத்த ஜோனுக்கு நம்ம போகலாம். ஸோ அது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுக்குரிய அப்டேட். ஸோ மேபி மார்க்கெட் அப்படியே கண்டினியூவாக டவுன் வருதா, ஓகே பார்ப்போம். ஸோ இதிலேருந்து திரும்ப ரிட்டர்ன் நமக்கு மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் டவுன் வந்துச்சுன்னா கட்டாயம் இந்த இடத்துல மார்க்கெட் வெயிட் பண்ணும். ஸோ திரும்ப ரிட்டர்ன் மேலே போகல, திரும்ப பிரேக் அவுட் கிடைக்கும். ஸோ பிரேக் அவுட் கிடைச்சா இந்த இடத்துல திரும்ப நீங்கள் ரிட்டர்ன் வரக்குள்ள நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்திங்கன்னா கட்டாயம் இந்த டைம் 1621 போகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ 1621 மட்டும் போகலாம், 1614 மட்டும் போகும். ஸோ அதுக்கு முன்னுக்கு 1621 வந்து ஒரு நல்ல ஜோன். ஸோ அந்த 21 மட்டும் நான் இப்போதைக்கு வைக்கிறேன். ஸோ இது செல்லுக்குரிய ஆப்ஷன். ஸோ மேபி என்ன பொறுத்தவரை மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு தான் திரும்ப வரணும். ஸோ பார்ப்போம். அதனால் ஏ ஆப்ஷன் நான் ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஏ, அப்படி ஏ ஆப்ஷன் நமக்கு கிடைக்கலன்னா பி ஆப்ஷன் கட்டாயம் கிடைக்கும். ஸோ இந்த ஏபிக்கு நடுவில் ஏதாவது நம்ம ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம கண்டினியூ பண்ணோம். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணால் வெயிட் பண்ணுங்கள் பைக்கு. ட்ரெண்ட் லைன் கண்டினியூ ஆனிச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள் கீழே செல் ஆப்ஷனுக்கு. ஸோ இதை நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன், அப்போ ஈஸியாக. ஸோ திரும்ப ரிட்டர்ன் நமக்கு இந்த ஜோன், அதாவது 1660 இந்த ஜோனுக்குள்ளே நமக்கு திரும்ப ரிட்டர்ன் ஏதாச்சும் நமக்கு மார்க்கெட்டில் திரும்ப ரிட்டர்ன் வந்துச்சுன்னா நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். பட் அந்த செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதாலும் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டாயம் டாப் லாஸ் வந்து மேலே வச்சுருங்க. ஸோ இது ஃபெயிலியர்னால் ஏ ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஏன்னா நமக்கு ஒரு 3-4 டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜூனுக்கு வந்து போயிட்டு 3 டைம்ஸ் வந்துருச்சு. நீங்கள் 4 டைம்ஸ் வரக்குள்ள கட்டாயம் ஒன்று பிரேக் அவுட் பண்ணணும், இல்லாட்டி திரும்ப ரிட்டர்ன் பெரிய ஒரு டீப் டவுன் ஒன்று வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஏ ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள், பி ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். இது ரெண்டுமே இல்லாமல் மார்க்கெட் திரும்பவும் இந்த ஜோனுக்குள்ளே இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் இந்த சி ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வேணால் நம்ம வந்து சைட்வே இருக்கிறத வந்து இந்த ஜோனுக்குள்ளே ஆக்கிக்கிறோம். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே இப்போதைக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் சைட்வேயாக பார்த்துக்கிறோங்க. ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் பை கொஞ்சம் கண்டினியூ பண்ண சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்சைட்டில் எதுவும் ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு பார்த்துக்குறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச அளவில் பெரிய ட்ரெண்ட் லைன் ஒன்றும் இல்லை. நான் நேற்று லைவில் ட்ரோ பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஜூன் தான். ஸோ இது பெரிய ஒரு கன்ஃபர்மேஷனான ஜூன் ஒன்றும் இல்லை நமக்கு. ஏன்னா லைன் சார்ட் படி பார்க்க போனால் இதோட இது கனெக்ட் ஆகணும். ஆல்ரெடி அது பிரேக் அவுட் பண்ண மாதிரி தான் நம்மளுக்கு காட்டுது, இதோட கனெக்ட் ஆகிற மாதிரி. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் பிரேக் அவுட் ஆகியிருந்தாலும் உங்களுக்கு சில பாயிண்ட்ஸை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜூன். ஸோ இப்போதைக்கு இது இருக்கட்டும். அந்த ஜூன் நம்ம மார்க்கெட் கரெக்டாக பிரேக் அவுட் நடந்தால் நமக்கு கன்ஃபர்மேஷன் திரும்ப ரிட்டர்ன் வரும். ஸோ 1640 கீழே தான் நீங்கள் செல் எடுக்கணும். அது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிறோம். $1640 63 இல்லாட்டி 64 எடுங்க.
63 நல்ல கன்ஃபர்மேஷன் தான், பட் நீங்கள் 63 நான் 500 ஆட் பண்ணுறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இந்த ஜோன் அது தவிர்ந்த நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் இது. ஸோ மேலே பிரேக் அவுட் பண்ணால் பார்த்துக்குறோம், கீழே இந்த ஜோன் மட்டும் நான் எடுத்திருக்கேன் செல் ஆப்ஷன் 21. ஸோ இதுதான் அப்டேட். ஸோ இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் இது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் கொடுங்க. மற்றது DXY பற்றி கொஞ்சம் பேசிக்கணும். DXY வந்து சேம் இதே பேட்டர்னில் தான் ட்ரோ ஆகுது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த M பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. மேபி மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா கோல்டு கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ஸோ கோல்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தா அந்த இடத்துல நீங்கள் பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணிடுறாங்க. இந்த ஜூனுக்காக வெயிட் பண்ணுங்கள் 109க்கு. ஸோ இந்த 109,700 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து இந்த 108க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு கோல்டு வந்து கண்டினியூவாக மேல் சைட் போகும். அப்படி இல்லை மார்க்கெட் திரும்ப இதில் திரும்பக்குள்ள கோல்டு வந்து மார்க்கெட் திரும்பவும் டீப் டவுன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதுக்காக தான் இந்த அப்டேட் நான் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.